ஒரு ஊரில் வயதான விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடுமையான உழைப்பாளி. நாள் முழுவதும் வயலில் வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து அங்குள்ள கோழிகளுக்கும் மாடுகளுக்கு உணவும் தண்ணீரும் கொடுப்பார். அதோடு அவர் அன்பான தந்தையாகவும் இருந்தார். அவருக்கு 3 புதல்வர்கள். மேலும் அவர்கள் மிகவும் சோம்பேறியாகவும் மந்தமான குணமுடையவர்களாகவும் இருந்தனர். அந்த விவசாயி மிகவும் முதியவர். அவர் தனது புதல்வர்களின் பரிதாபமான எண்ணங்களைக் கண்டு மிகவும் கவலைப்பட்டார். இந்த கவலை அவரை நோயாளியாக செய்து படுத்த படுக்கையில் இருக்கலானார். அவர் தமக்கு பின் தனது புதல்வர்கள் சந்தோஷமாகவும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என விரும்பினார். தனது 3 புதல்வர்களையும் அழைத்து, நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் உயிருடன் இருப்பேன் என்று தெரியாது. நீங்கள் ஏன் உங்கள் தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடாது? வாழ்க்கை விலை மதிப்பற்றது. ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையை வலிமை தரும் என்பதை உணருங்கள் என்று அறிவுறுத்தினார். அந்த வயதான புத்திசாலியான விவசாயி ஒற்றுமையின் பலம் பற்றி நிரூபிக்க விரும்பினார். தனது புதல்வர்களிடம், ஒரு கட்டு மரக்குச்சிகளை எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு எனது எண்ணங்களை புரிய வைக்கிறேன் என்று கூறினார். அதன்படி அவர்கள் ஒரு கட்டு மரக்குச்சிகளை கொண்டு வந்தனர். தந்தையே, இதோ இருக்கிறது ஒரு கட்டு மரக்குச்சிகள். நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் என கேட்டனர். உடனே தந்தை அந்த கட்டிலிருந்த மரக்குச்சிகளை பிரித்து எடுத்து ஒவ்வொரு குச்சியாக ஒவ்வொரு மகனிடம் கொடுத்து, இந்த ஒரு குச்சியை உடையுங்கள் என உத்தரவிட்டார். அவர்கள் எல்லோரும் கன நேரத்தில் குச்சியை உடைத்து விட்டனர். இந்த குச்சியை உடைப்பதற்கு சுலபமாக இருந்ததா? இது ஒரு குழந்தையின் விளையாட்டு தந்தையே என புதல்வர்கள் பதிலுரைத்தனர். தற்போது அந்த அனைத்து குச்சிகளின் முழுக்கட்டையும் எடுத்து உடையுங்கள் என கேட்டுக்கொண்டார். சரி, இப்பொழுது முழு கட்டையும் உடையுங்கள் பார்க்கலாம். புதல்வர்களால் குச்சிகளை உடைக்க முடியவில்லை. உடனே விவசாயி, இங்கே பாருங்கள், குச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக உடைப்பது கஷ்டமாக உள்ளது. வாழ்க்கையும் அதுபோலத்தான் எனதருமை புதல்வர்களே. நீங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்தால் உங்களுடைய வேலை மிக சுலபமாக இருக்கும். அதோடு உங்களை பிறரால் பிரிப்பது மிகவும் கடினம். ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருந்தால் வாழ்வில் செழிப்பாக இருக்கலாம் என ஆலோசனை கூறினார். தற்சமயம் புதல்வர்களும் இதனை உணர்ந்து ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தனர். இந்த கதையின் மூலமாக ஒற்றுமையே பலம் என்ற நீதியை காணலாம். Thank you for watching to this video. Don't forget to subscribe our channel.